வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஜியோடிஸ், ஹாய் ஜியோடிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். நடுவில் வந்து ஒரு எல்லாருக்கும் அதாவது 90s கிட்ஸ்க்குலாம் நடக்காதுன்னு நினச்ச விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியல. ஆமாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ என்ன இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹனிமூனுக்கு புக்கெட்க்கு போகிறேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ புக்கெட்டோட, அதாவது தாய்லாண்டில் இருக்குது புக்கெட்டுன்னு. எல்லாருக்குமே பேங்காக் அப்படின்றது தான் தெரியும். பட் இது வந்து புக்கெட்னு ஒரு ஹனிமூனுக்கான பிளேஸு. ஸோ அதனால் அங்கே தான் போகிறோம். இது ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். எல்லாமே என்னென்னலாம் இருக்குது, அங்கே என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் டோட்டல் காஸ்ட் ஆகுது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ தான் வந்து என்ன பண்ணணும், இமிக்ரேஷன் தானே, இல்லை இமிக்ரேஷன் தான் இங்கே வந்திருக்கோம். இது மட்டும் டிக்கெட் செக்இன் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்து ஃபர்தர் வீடியோலாம் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்டு எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ ஜியோடிஸ். இதுதான் நம்மளோட சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எதுவும் தலையில் விழாமல் இருக்கணும். நடுவில் ஒரு பெரிய இது இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் நம்ம தலையில் விழுந்தது, நிறைய விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இமிக்ரேஷனுக்குள்ளே போகிறது. இமிக்ரேஷன் கவுண்டர் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் இமிக்ரேஷன் கவுண்டர். அங்கே தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போதைக்கு நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு கோப்ரோ எடுக்கணும். ஸோ இப்போ போயிட்டு ரொம்ப பசிக்குது. காலையில் 5 மணிக்கு, 8:15 இது ஃப்ளைட்டு. 5 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் ஏர்போர்ட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுனால ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது. ஸோ பரவாயில்ல. இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, அதுக்கப்புறமா கூப்பிடுவாங்க பஸ்ஸாக போவாங்களா, அந்த இடம் தான் இது. ஃபுல்லாக சேர். ஏன்னா நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். 8 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு 6 மணிக்கே செக்இன் முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சரி ஓகே ரொம்ப டிலே எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். 6 மணிக்கு எங்களுக்கு முடிஞ்சிச்சு. டேரெக்டாக இதோட ஃப்ளைட் ஏற வேண்டியது தான் எங்களோட இது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இங்கே வந்து இது இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் சொத்தை இது வைக்கணும், பார்த்துக்கோங்க. கூட பத்திரத்தோடு வந்துடுங்க. எல்லாமே இருக்குது வாங்கணும்னு நினச்சா. எல்லாம் ஃபாரினர் ஏமாத்துறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கீங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது சீரியஸ்லி. சூப்பராக இருக்குது வியூவே. கண்டிப்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா வியூவர்ஸ்க்கு கேட்கும் ஃபஸ்ட்டு, அப்புறமா பிடிக்கிறது பார்த்துக்கலாம். யூனிக் மொபைலே காணும். எதாவது வாங்கணுமா உனக்கு? மொபைலுக்கு கேஸ் எதை கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்ப்போம், விலை கேட்போம். எப்படி வாங்க மாட்டோம், டைம் பாஸ் ஆகும்ல. அதோ இதுதான் எங்களோட சத்தமாக பேசுறா, இல்லைன்னா சீரியஸாக கேட்காது. ஆமாம் பேசு. ஸோ இதுதான் நாங்கள் போக வேண்டிய கேட்டு 18. பட் இன்னும் யாரும் உள்ளே போகல, ஏன்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா இன்னும் ஃப்ளைட்டே வரல. ஆமாம். ஸோ இங்கே காஃபீஸ் ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தோம். வெளியில் ஒரு காஃபி கேட்டோம். ஒரு காஃபி விலை 200 இங்கே என்னத்தை பண்ண போகிறீங்க, வெளியிலே அந்த ரேட்டு, உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்கும். நீங்கள் சொத்தை இதுக்கப்புறம் மற்ற காசு படத்தில் கேட்ட மாதிரி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு. ஸோ கறி சிக்கன் கிச்சன் ஒன்று இருக்குது.
அங்கே எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ் மோமோஸ் இருக்குது, வாவ் மோமோ இருக்குது. இங்கே நல்ல ஏதோ தோசை ஸ்மெல் வருது. தோசை இருக்குமோ? ஆமாம்ப்பா, இட்லி தான் இருக்குது. ஃப்ரெஷ் இட்லி, பிரியாணிலாம் இருக்குது. கைஸ் சீரியஸ்லி சொல்கிறேங்க, பாருங்கள், வெறும் இட்லி தோசை அதுக்கு 940 ரூபா போட்டிருக்கேங்க. இட்லி தோசை காஃபி அப்புறம் வடை, இதுக்கு 940 ரூபா. இது நான் சரவணபவனில் உட்காந்தாலே 200 ரூபாவில் முடிஞ்சிடும். ரொம்ப காஸ்ட்லி. வாட்டர் பாட்டில் பாருங்கள், 100 ரூபா வாட்டர் பாட்டில், ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் 100 ரூபா போட்டிருக்காங்க. 10 ரூபா வாட்டர் பாட்டில் எங்கே? அந்த வாட்டர் பாட்டில் முதல்ல பாருங்கள். இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரியே இருக்குது. இதுக்கு அம்மா வாட்டர் பெட்ரு. சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருந்த ஆர்வம் மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து எவ்வளோ இது? 350 ரூபாவா? 350 ரூபா தோசை, மசால் தோசை, அதுவும் மகாராஜா மசால் தோசை. இதுதான் 550 ரூபா இட்லி, வடை, சட்னி, அவ்வளோதான். இது காஸ்ட் 550 ரூபா. ஒரு ஃபில்டர் காஃபி வரும், அவ்வளோதான். இதெல்லாம் நியாயமா நண்பர்களே? காய்ஸ் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி குரேஷி அண்ணன் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது. தெரியுதுன்னு தெரில, அவர் மறைச்சிட்ருக்காரு. நான் அவர் கூட ஒரு ஃபோட்டோ செல்ஃபி ஒன்று எடுத்துட்டேன். நம்ம குக்கத் கோமலையில் வருவார்ல குரேஷி, அவர் தான். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த இதில் போடுறேன், பாருங்கள். அவரும் எங்கள் ஃப்ளைட்டில் தான் வர்றாரு. பட் ஆனால் அவர் மலேசியா போடுறாரு, ஏதோ ஈவெண்ட்டு போல். இதுதான் நாங்கள் போக வேண்டிய இது ஃப்ளைட்டு. ஃபாஸ்ட்டாக ஓடு 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 ஓடு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிலே ஆயிடுச்சு. ஓடு ஓடு. ஃபேஸ்புக்கில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் ஃபோட்டோ விட்டுட்டு ஜஸ்ட் மிஸ்டரில் தப்பி சொன்னாங்க. பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ட்ரெயின்னு வாய் வந்தது எனக்கு. மலேசியா டிஷனா? மலேசியா ஃப்ளைட். சீரியஸ்லி மலேசியா ஃப்ளைட். நான் இப்போ மலேசியா போய் கோலாலம்பூர் போயிட்டு அங்கேருந்து புக்கெட் போகிறோம். சீகாய்ஸ் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும் கைஸ். இதில் ஒய்ஃபைலாம் இருக்கும். टिकट நாங்கள் போகிற ஃப்ளைட் सॉरी वॉशरूम बोले भी गया बड़ी बोले थे क्या बड़ी बोले क्या वाह ஏசி பாருங்க எப்படி வருது. Baby, how excited you are? So excited. First time flightல வேற லெவல் ஃபீலிங். எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இது விட்டு போகிறேன், இந்தியா விட்டு. பை பை இந்தியா. இப்போ இது மலேசியா தானே போகிறோம். பட் திரும்பி வருவோம் கண்டிப்பாக. வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹனிமூன் ஜாலி அப்படி எங்கே இருந்துடலாம். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வியூ. இங்கே ஃபேன் இருக்குது, அதுதான் வந்து ஒரு சின்ன இஷ்யூ. பட் சவுண்டு வருமா என்னன்றது தெரியல. ஓரளவுக்கு வியூ ஓகே தான் நினைக்கிறேன். என்ன இறங்குது.